கடன் சுமையிலிருந்து விடுபட இஸ்லாம் சொல்லும் 20 கேள்வி பதில்கள். கடன் சுமையிலிருந்து விடுபட முதலில் என்ன செய்ய வேண்டும்? பதில்: அல்லாஹ்விடம் உண்மையாக துஆ செய்தது, ஹலாலான வழியில் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். கடன் வாங்குவது இஸ்லாமில் அனுமதிக்கப்பட்டதா? பதில்: அவசியமான தேவைக்காக கடன் வாங்கலாம், ஆனால் அதை திருப்பிச் செலுத்தும் உறுதியான எண்ணம் இருக்க வேண்டும். கடன் வாங்கியவர் என்ன நோக்கத்துடன் இருக்க வேண்டும்? பதில்: கடனை விரைவாக திருப்பிச் செலுத்த வேண்டும் என்ற நேர்மையான எண்ணத்துடன் இருக்க வேண்டும். கடனுக்காக துஆ செய்வது முக்கியமா? பதில்: ஆம். அல்லாஹ்விடம் உதவி கேட்பது ஒரு முஹ்மினின் சிறந்த பண்பாகும். கடனை திருப்பிச் செலுத்த முயற்சிப்பது நன்மை தரும் செயலா? பதில்: ஆம். பிறரின் உரிமையை நிறைவேற்ற முயற்சிப்பது இஸ்லாமில் முக்கியமான பொறுப்பாகும். வீண் செலவுகள் கடன் சுமையை அதிகரிக்குமா? பதில்: ஆம். சிக்கனமாக வாழ்வதை இஸ்லாம் எப்போதும் ஊக்குவிக்கிறது. ஹலாலான வருமானம் ஏன் முக்கியம்? பதில்: ஹலாலான வருமானத்தில் மட்டுமே அல்லாஹ் பெரும் பரக்கத்தை ஏற்படுத்துவான். கடனை தாமதப்படுத்துவது சரியா? பதில்: வசதி இருந்தும் காரணமின்றி கடனை தாமதப்படுத்துவது தவறாகும். சதகா செய்வதால் நன்மை உண்டா? பதில்: ஆம். அல்லாவின் அருளையும் பரக்கத்தையும் எதிர்பார்த்து தாராளமாக சதகா செய்யலாம். கடன் சுமையில் இருக்கும் ஒருவர் நம்பிக்கையை இழக்கலாமா? பதில்: இல்லை. அல்லாவின் எல்லையற்ற கருணையில் எப்போதும் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். கடன் வாங்கியதை மறந்துவிடலாமா? பதில்: இல்லை. பிறரின் உரிமையை நிறைவேற்றுவது ஒரு முஸ்லிமின் கடமையாகும். கடனை திருப்பிச் செலுத்த முடியாத நிலை வந்தால் என்ன செய்ய வேண்டும்? பதில்: கடன் கொடுத்தவரிடம் உண்மையாக நிலையை விளக்கி கால அவகாசம் கேட்க வேண்டும். கடன் கொடுத்தவர் கால அவகாசம் கொடுத்தால் நன்மை உண்டா? பதில்: ஆம். சிரமத்தில் இருப்பவருக்கு அவகாசம் கொடுப்பவருக்கு அல்லாஹ் பெரிய நன்மையை வாக்களித்துள்ளான் என்று திருக்குர்ஆன் கூறுகிறது. கடனை அடைக்க திட்டமிடுவது இஸ்லாமிய ஒழுக்கமா? பதில்: ஆம். வருமானத்திற்கு ஏற்ப திட்டமிட்டு கடனை செலுத்த முயற்சிப்பது நல்ல பண்பாகும். கடன் இருந்தாலும் துஆவை நிறுத்திவிடலாமா? பதில்: இல்லை. அல்லாஹ்விடம் தொடர்ந்து உதவி கேட்டு நம்முடைய முயற்சியையும் தொடர வேண்டும். அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வதால் என்ன பயன்? பதில்: அல்லாஹ்வின் மன்னிப்பையும் வாழ்வாதாரத்தின் அருளையும் பெற இது ஒரு சிறந்த வழியாகும். கடனில் இருப்பவர் பொறுமையாக இருக்க வேண்டுமா? பதில்: ஆம். பொறுமையுடன் அல்லாஹ்வை நம்பி முயற்சி செய்பவர்களை அல்லாஹ் ஒரு கடனை அடைக்க குடும்பத்தின் ஒத்துழைப்பு முக்கியமா? பதில்: ஆம். வீண் செலவுகளை தவிர்த்து குடும்பமாக இணைந்து செயல்படுவது பெரும் உதவியாக இருக்கும். கடன் சுமை ஒரு சோதனையா? பதில்: ஆம். வாழ்க்கையில் வரும் பல சோதனைகளில் இதுவும் ஒன்றாக இருக்கலாம். ஒரு முஸ்லிம் பொறுமையுடனும் அல்லாவின் மீது நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும். கடன் சுமையிலிருந்து விடுபட மிக முக்கியமான 3 விஷயங்கள் என்ன? பதில்: அல்லாவிடம் துஆ, ஹலாலான முயற்சி மற்றும் கடனை திருப்பிச் செலுத்தும் நேர்மையான உறுதி மட்டுமே.